ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா நான் சும்மா வாக்கு கொடுக்கல, சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீருங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது நான் சொல்வதை முழு மனசாக முழுவதுமாக கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் பற்பல நன்மைகள் நடக்கும்படி அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வர வைக்கப் போகிறேன் என் செல்லமே. எத்தனையோ சூழ்நிலைகளில் நீ தனிமையில் இருந்திருக்க. ஆனால் அந்த தனிமைதான் உன்னை செதுக்கவும், நீ செய்கிற நல்லது கெட்டதுகளையும் உன்னை சுற்றி இருக்க நல்லவங்க கெட்டவங்களையும் உனக்கு புரிய வச்சதுங்கிறது உண்மைதானே. இனிமேலாவது கஷ்டங்கள் வரும்போதும் சூழ்நிலைகள் மாறும்போதும் மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போதும் நீ கவலைப்படாத. எல்லா கெட்டதும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது, நன்மைகளாக மாறுவதற்காக தான் நடக்குதுன்ற இந்த வராகி அம்மாவின் சுற்றுமத்தை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இப்போது இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களின் முடிவாக தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உனக்கான வரமாக கொடுப்பதற்காக இந்த வரம் தரும் வராகியானவள் உன்னை பார்க்க வந்தேன். குளத்து நீரை யார் வேணாலும் கல்லை போட்டு தூசியை போட்டு குப்பையை போட்டு கலங்கடிச்சிடலாம், அதில் குப்பையை ஆக்கிடலாம். ஆனால் கலங்கி போயிருக்க அந்த குளத்தை தெளிய வைக்கணும்னா அந்த குளத்தால் மட்டும்தானே முடியும். நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த குளத்தை மேலே தெளிவான நீராகவும் குப்பைகளை அடியில் போய் தங்க வைக்கவும் முடியாது. நீ பேசாமல் இருந்தால் அந்த குளமே தானாக தன்னை தெளிய வச்சுக்கிட்டு அதன் மீது இருக்கும் தூசிகளையும் குப்பைகளையும் கீழே போய் அடக்கி வச்சிடும். அதே போல தான் ஓ மனசை தெளிய வைக்க வேறு யாராலும் முடியாது. நீயாகவே தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாத நினைவுகளையும் தேவையற்ற மனிதர்களை பற்றின எண்ணங்களையும் கீழே குப்பையாக போட்டு அடக்கிட்டு இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும் என் செல்லமே. இந்த அளவுக்கு நீ என் மேலே அன்பு வைக்கிற அளவுக்கு இந்த வராகி அம்மா என்ன செஞ்சுட்டேன்னு நானே யோசிக்கிறேன். ஏன்னா நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய். இது வரைக்கும் நான் உன் வாழ்க்கையில் பெருசாக எந்த அற்புதங்களையும் செய்யலைனாலும் இனிமே செய்வேன், உனக்கான வரத்தை கொடுப்பேன்னு நீ முழுவதுமாக என்னை நம்பி வந்த பிறகு நான் எப்படி உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்பட விடுவேன்? நீ உண்மையாகவே நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகத்தான் மாறப்போகிறாய். நான் உன் மேலே எந்த அளவு அன்பும் பாசமும் உண்மையுமாக இருக்கேங்கிறத உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி காட்டி இந்த தாயின் அன்பை நிரூபிப்பேன் என் செல்லமே. நீ யாரெல்லாம் உன் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கியோ அது பாசம் இல்லை வேஷங்கிறத சரியான நேரத்தில் தரமாக உனக்கு படம் போட்டு காட்டுவாங்க. உறவுகள்ங்கிற அந்த முகமூடி போட்டுக்கிட்டு இருக்க சில துரோகிகள் கூடிய சீக்கிரம் செய்ய போகிற செயலின் மூலமாக அவங்க பொய்யானவங்கன்றத நான் உனக்கு தோலுரிச்சு காட்டுவேனேன்னு செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஒரு விஷயம் கிடைச்சாலும் ஒரு விஷயம் கிடைக்காம தள்ளி போனாலும் அதை ஒரு காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில பேர் உன்னை வந்து சந்திப்பதற்கும் சில பேரை நீ வெட்டு விலகுவதற்கும் கூட ஒரு காரணம் இருக்குது என் செல்லமே. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனால் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு நீ காரணத்தை பற்றி அறிய முயற்சிக்காம என்ன நம்பி உன் வாழ்க்கையில் நடப்பதை ஏற்றுக்கோ. எதுவாக இருந்தாலும் உன் நன்மைக்காக மட்டும்தான் இந்த வராகி அம்மா செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே. புரிதல்ங்கிறது வேறொன்றும் இல்லை. நீ சொல்ல வந்த விஷயத்த நீ பேசி முடிக்கிற வரைக்கும் எப்படி இந்த வராகி அம்மா அமைதியாக இடையில் எந்த குறுக்கீடும் செய்யாமல் கவனிச்சுக்கிட்டு இருக்கேனோ அதே போல் நீயும் மற்றவர்கள் வாதம் வச்சாலும் சரி அல்லது பேசினாலும் சரி அல்லது வாக்குவாதம் செஞ்சாலும் சரி அதை முழுவதுமாக காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறமா உன் தரப்பு கருத்துக்களை பொறுமையாகவும் நச்சுன்னும் சுருக்கமாகவும் சொல்ல பழகிக்கோ என் செல்லமே. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே நீதான் சிறந்த பிள்ளை என்பதை நம்பணுனே. எவ்வளவு கடினமான இலக்குகளையும் கஷ்டமான விஷயங்களையும் உன்னால் சுலபமாக சரி செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணும் என் செல்லமே.
நீ கேட்குற சில விஷயங்களை இப்போதைக்கு நான் கொடுக்காம தாமதப்படுத்தினாலும், சிலவற்றை நான் காலம் கடந்து கொடுத்தாலும், அது உனக்கு நிரந்தரமானதாக, காலத்தால் அழிக்க முடியாததாக தான் உன் கைகளில் கொடுப்பேன். அதனால் நீ சோர்ந்து போக வேணாம். நீ யாரோடும் பேசாமல் நீயாகவே எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு தனிமையில் இருக்கணும்னு இந்த தனிமையை தேர்ந்தெடுக்கலை. எல்லார்கிட்டையும் பேசின, அன்பா பாசமாக இருந்த, யாருக்காவது ஒன்றுனா ஆளாக ஓடி போய் நின்று வேலை செஞ்சேன், உதவி செஞ்சேன். இப்படி எல்லார்கிட்டையும் பேசி பேசி சலிச்சு போய் யாருமே எதுவுமே உனக்குன்னு வந்து நிற்கலை. உனக்காகன்னு செய்யக்கூடிய எண்ணமும் அவர்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதானே, உனக்குள்ள நீயே பேச தொடங்கிய பிறகுதானே மனிதர்கள் எல்லாம் சுயநலவாதிகள்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போது தனிமையை தேர்ந்தெடுத்திருக்க. உண்மை இதுதான். நீ ரொம்ப நாள் கழித்து கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இந்த அளவு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டதை நினச்சி சந்தோஷப்படு. இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரும் யாருக்காகவும் பிறக்கலன்னு நான் ஏற்கனவே சொன்னது இப்போது உனக்கு ஞாபகம் வருதா? யாரும் யாருக்காகவும் எதையும் செய்ய மாட்டாங்கன்ற இந்த கலியுக காலத்தின் சூட்சுமங்களை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை தனியாக தைரியமாக எதிர்கொள்ள தயாராக என் செல்லமே. உனக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும்னா நீ யாருக்காக வாழ்றியோ அவங்களுக்காக பலமுறை விட்டு கொடு. அதே போல் உனக்காக யார் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கிறாங்களோ, யாருக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ஒரு முறை கூட நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது என் செல்லமே. 1000 பேர் உனக்கு 1000 விதத்தில் ஆறுதல் சொன்னாலும் நீயாகவே உனக்கு தனிமையில் கொடுக்குற தைரியம் மட்டும்தான் உன்னை ஆறுதல் படுத்துங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அடுத்தவங்க சொல்கிற ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் தட்டி விட்டுட்டு மறுபடியும் உன் மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நீயே உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தயாராக என் செல்லமே. ஒரு சில பேர் உன்கிட்ட வேஷம் போட்டு பாசமாக இருக்கிறது போல நடிக்கக்கூடிய உறவுகளாக இருப்பாங்க. அப்படி வேஷம் போடும் உறவுகள் உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவிக்கு வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே பாசம் காட்டும் உறவுகள் உனக்கு ஒன்றுன்னா ஆளாக ஓடி வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களையும் அவர்களது அன்புகளையும் நீ நிராகரித்து விடாம உன் கூடவே உனக்கு துணையாக வச்சுக்கோ என் செல்லமே. தப்பி தவறி கூட உன் மனசை உடைச்சவங்களை மன்னிச்சு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கலான்னு மட்டும் நம்பிடாத. ஏன்னா ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அவங்கள நீ நம்பினா உன்னை விட ஏமாளி இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அவங்கள மன்னிச்சிடலாம், அவங்க செஞ்ச தப்பை மறந்துடலாம். ஆனால் மறுபடியும் அவங்கள உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மறுபடியும் அதே வேலையை கொடுக்கலாம் நினச்சின்னா அவங்க மிக மிக இன்னும் உன்னை ஏமாற்றி உன்னை மோசமான சூழ்நிலைக்கு தள்ளிடுவாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. நீ தான் உலகம்னு உன்னையே நம்பி இருக்கக்கூடிய சில உறவுகளை இறுக்கமாக பிடிச்சு அணைச்சி வர வச்சுக்கோ. ஏன்னா ஒரு சில மனிதர்கள் உன் கூட உனக்கு துணையாக இருக்குது, உனக்கோ அவங்களுக்கோ எல்லா விதத்திலும் நன்மையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட உறவுகளை தவற விட்டுட்டினா அப்புறம் கதறி அழுது கேட்டாலும் அவங்க திரும்ப வரமாட்டாங்க. உண்மையான அன்பு கொண்ட உன் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்க உன்னையே முழுசாக நம்புகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுடைய உறவை ஒருபோதும் துண்டிச்சு உன்னை நீயே தண்டிச்சுக்காத என் செல்லமே. உன் மனசில் என்ன தோணுதோ அந்த உண்மையை தைரியமாக பேசு. உண்மை பேசுவதற்கு கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை மறைச்சினா அதை விட அதிகமாக துன்பம் வந்து சேரும். சில இடங்களில் உண்மையை சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இது அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருமேன்ற சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் கசப்பான உண்மையை அப்பயே சொல்லிட்டீன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் வருத்தத்தை தரும். அதை விட்டுட்டு உண்மை கசப்பாக இருக்கேன்னு மறைச்சு இனிப்பான பொய்களை பேசும்போது அது மேலும் மேலும் துன்பத்தையும் துயரத்தையும் வாழ்க்கையில் கொடுத்துருங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. முகம் பார்த்து சில பேர் பேச வருவாங்க, சில பேர் அன்பு வாசத்தை பார்த்து அவங்கக்கிட்ட பேச வருவாங்க. இன்னும் பல உறவுகள் ஒருத்தர்கிட்ட எவ்வளோ காசு பணம் சொத்து இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பேச வருவாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படும் போது யார் இதை பார்த்து பேச வந்தாங்கன்றது தெரிஞ்சிடும் தானே.
நீ நல்லா இருக்க வரைக்கும் எல்லாரும் உன்னை தேடி வந்து பேசுவாங்களே தவிர, உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா எத்தனை பேர் உனக்காக வந்து நிற்கிறாங்கன்றத நீ யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் சில பேருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அன்பு செலுத்த ஆள் இல்லாமல், ஆறுதல் கொடுக்க ஆள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஏங்கிக் கொண்டே வாழ்பவர்களாக பல பிறவிகள் இந்த பூமியில் இருக்காங்க. உனக்காவது காசு பணம், மனசு நிம்மதி இல்லை, இதுதான் கஷ்டம். ஆனால் வெறும் காசு பணத்தை பெருசாக வச்சுக்கிட்டு அன்பு, பாசம், ஆறுதல், அரவணைப்புன்னு எதுவுமே இல்லாமல் சில ஜீவராசிகளும் இந்த பூமியில் மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஓ நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல. உனக்கு காசு பணம் மட்டும்தானே கஷ்டம். அதை கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா ஏதாவது ஒரு வழியில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலியாக மாறணும்னு நினச்சியோ, எந்த விஷயமெல்லாம் உனக்கு நடக்கணும்னு நினச்சியோ, அப்படி நீ கேட்ட அதிர்ஷ்டத்தையே உன் வாழ்க்கையில் உன் வீடு தேடி வந்து நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு தோல்வியோ அல்லது கஷ்டமான விஷயமோ, ஏதாவது ஒரு பிரச்சனையோ உன்னை விடாமல் துரத்துதுன்னா அது உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நோக்கி உன்னை நகர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமியன் செல்லமே, துக்கத்தின் முடிவில் எப்படி சந்தோஷம் வருமோ, துன்பத்தின் முடிவில் எப்படி இன்பம் உண்டாகுமோ, அதே போல் இப்போது உன்னை துரத்திக்கிட்டு இருக்க தோல்வியும் கஷ்டமும் சீக்கிரமே முடிஞ்சு போய் உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் தர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. எப்போவுமே யாராவது உன்னை எரிச்சல் படுத்தினாலும் கோபப்படுத்தினாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதுக்காகவும் நன்மைகளுக்காகவும் காத்திருக்க தயாராகு. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி தரப்போகிறேன். இந்த சூழ்நிலையில் நீ யார் மீதும் எதன் மீதும் எதற்காகவும் கோபப்படவே கூடாது. கோபங்கிறது மற்றவங்க செஞ்ச செயலுக்கு நீ உனக்கே கொடுத்துக்கிற தண்டனை. நீ கோபப்படும்போது உன் உடம்பு உன் மனசு தான் கெட்டு போய் கஷ்டமாகுதே தவிர அதை கேட்குறவங்க கொஞ்ச நேரம் வருத்தப்படுவாங்க. அவங்க திருந்துறாங்க திருந்தலை அந்த வார்த்தைகளை நினச்சி வருந்தலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் கோபம் வரும்போது அந்த கோபத்தின் உச்சத்தில் நீ உன்னையே அடக்கி அமைதியாக இருந்துட்டினா அதுதான் வீரத்தனமே தவிர கோபத்தின் உச்சத்திற்கு போய் எல்லாரையும் திட்டி சண்டை போட்டு அடுத்தவங்களை ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது என் செல்லமே. நீ கோபத்தை கட்டுப்படுத்திட்டானாலே எப்படியாவது வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளித்து முன்னுக்கு வந்துடுவேங்கிறது அங்கேயே உறுதியான விஷயமாக மாறிடும். சில நேரங்களில் சில பேர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக நீ போராடுறதை காட்டிலும் அவங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும்னு அப்படியே விட்டுட்டு அவங்கள விட்டு உதறி விட்டு விலகி வருவதற்கும் தைரியமான பிள்ளையாக இரு. ஏன்னா இந்த பூமியில் எல்லாரும் எல்லாத்தையும் உள்ளபடியே புரிஞ்சுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் சில விஷயங்களை சுலபமாக புரிஞ்சுக்குவாங்க, சரின்னு ஒத்துக்குவாங்க. ஆனால் சில பேர்கிட்ட நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையும் அவங்களுக்கு இருக்காது. நீ சொல்கிறத ஒத்துக்கக்கூடிய அந்த எண்ணமும் அவர்களுக்கு இருக்காதுன்றனால யார் என்ன நினச்சாலும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடு என் செல்லமே. நீ காரணம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு வச்சது உன்னுடைய தவறு தான். அப்புறம் எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக இருந்து அவங்களும் அதே போல் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சது உன்னுடைய தப்பு தான். இனிமேலாவது இந்த உலகத்தை புரிஞ்சு அதற்கேற்றாற் போல நடந்துக்கோ.